நம்ம கிளாஸ் வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? இன்னைக்கு வந்து ஏப்ரல் 12ஆம் தேதி. கிட்டத்தட்ட டெய்லி 2 ஹவர் கிளாஸ் எடுத்தோம். முதல் நாள்லாம் 2 ஹவர்லாம் கூட எடுக்கல. 1.5 ஹவர் 1.5 ஹவர்ல 1.25 ஹவர்லயே முடிச்சிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் 7, 8, 9, 10, 11, 12 6 டேஸ் ஆவரேஜா 2 ஹவர்ஸ் வச்சுக்கிட்டா ஒரு நாள்ல மட்டும் 2 செஷன் எடுத்தோம். அது ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி 2 நாள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டதுனால எக்ஸ்ட்ரா வச்சு கவர் பண்ணோம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1 ஹவர் தான் எடுத்தோம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 12 மணி நேரம் தான் ஆக்சுவலி நம்ம படிச்சோம். வெறும் 12 மணி நேரம் தான் படிச்சோம். 12 மணி நேரத்துல என்டையர் ஐசிஐ புக் கவர் பண்ணோமா? லைன் பை லைன் கவர் பண்ணோமா? சொல்லுங்க. எஸ் சார். பண்ணோம். எஸ் சார். 12 மணி நேரத்துல இவ்ளோ டீடைல்டா ஐசிஐ புக்க லைன் பை லைன் கவர் பண்ண முடியும்னு அந்த 12 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க நினைச்சீங்களா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. யாருக்குமே நம்பிக்கை இருந்திருக்காது. கரெக்டா? எப்படி சார்? அதை நான் சொல்லல. ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், யாரும் கிளாஸுக்கே வந்துருக்க மாட்டாரு. ஏதோ ஓபி அடிக்க போறாரா அப்படின்ட்டு கிளாஸுக்கு வந்துருக்க மாட்டாங்க. ஓகே, நான் எந்த டேட்டை சொல்லவே இல்லை. இந்த டேட்டை நான் முடிப்பேன், டெய்லி இவ்வளவு தான் கிளாஸ் இருக்கும், இந்த டேட்ல முடிஞ்சிருக்கும்னு சொன்னா யாரும் நம்பிக்கவே மாட்டாங்க. எப்படா 12 மணி நேரத்துல முடியும்? எப்படா கையில ரப்பரை மாட்டிக்கிட்டேன், கையில வந்துட்டு எப்படான்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆக்சுவலி இதான் உண்மை. சிஏ ஃபைனல் கிளாஸே 22 மணி நேரத்துல முடிச்சிருவேன் நான். சிஏ ஃபைனல் சொல்றேன். சிஏ ஃபைனலுக்கே லா 22 மணி நேரம் தான். நான் சில பேரை பார்ப்பேன் 170 மணி நேரம் எடுத்திருக்காங்க கிளாஸ். 170 மணி நேரம் கிளாஸ். இது வந்து ரெகுலர். 85 மணி நேரம் ரிவிஷன். எனக்கு சத்தியமா நான் 170 மணி நேரம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அட்லீஸ்ட் ஒரு 3 சப்ஜெக்ட் முடிச்சிருவேன் சிஏல. நிஜமா சொல்றேன். ஏன்னா என்னோட லா சிஏ ஃபைனல் ரெகுலர் 52 மணி நேரம் தான். ஆடிட்டிங் சிஏ ஃபைனல் ரெகுலர் 55 மணி நேரம் தான். எக்கனாமிக்ல ரெகுலர் 22 மணி நேரம் தான். ரெகுலர் 22 மணி நேரம் தான். 22 ஹவர்ஸ் தான். ஓகேவா? we can complete ICI syllabus line by line. ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 38 ஹவர்ஸ் ஆகும். லைன் பை லைன் ரெகுலர் எடுத்தா 38 ஹவர்ஸ் மேக்ஸ். வேர்ட் பை வேர்ட் சொல்லி கொடுத்தா அதுக்கு மேல அங்க எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. மேக்ஸிமம் 50 ஹவர்ஸ் கூட வச்சுக்கோயேன். 50 மணி நேரம் மேக்ஸ் 50 மணி நேரம். கடன் ரிவிஷன் பண்ணா எவ்வளவு நாளைக்குள்ள பண்ணணும்? எவ்வளவு நேரத்துல பண்ணணும்? 12 மணி நேரம் 15 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும். அண்டர்ஸ்டுடா? சரி. என்னடா சீராமா சார், இந்த 12 மணி நேரத்துல எப்படி உனக்கு எல்லாமே புரிஞ்சுதா? ஏன்னா இதை ஓட்டி விட்ட மாதிரி இருந்ததா? இல்ல சார், புரிஞ்சது சார். நல்லா புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சது. நீ கூட பதில் சொல்ல முடிஞ்சுதா? எஸ் சார். இன்ஃபேக்ட் இந்த கிளாஸ் வந்து ஒன் வேவா கிடையாது. கரெக்டா? நான் மட்டும் தனியா பேசினே இருக்கிற மாதிரி கிடையாது. இல்ல சார். ஆல்மோஸ்ட் நான் கேட்பேன், நீங்க பதில் சொல்லுவீங்க. அப்படிதான் இருந்துச்சு இந்த மொத்த கிளாஸுமே. ஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆக்ட் டில் எல்எல்பி ஆக்ட். நான் கேட்பேன், நீங்க பதில் சொல்லுவீங்க. நான் கேட்பேன், நீங்க பதில் சொல்லுவீங்க. சம்டைம்ஸ் நான் அதை வந்து மீடியேட் மாதிரி பண்ணுவேன். யாராவது ஒருத்தர் சொன்னதை ரிப்பீட் பண்ணி ஓகே, ஏன்னா அப்ப கரெக்டாக 4 பேர் சொல்லியிருப்பீங்க, அப்ப நாளைக்கு இன்னொரு ரிப்பீட் பண்ணிருப்பேன். அப்போ இட் இஸ் பாசிபிள். தட்ஸ் ஆல். இதுதான் ப்ரூவ் பண்றேன், ட்ரை பண்றேன். நான் திருப்பி அதான் ப்ரூவ் பண்றேன். ஏன்னா நம்மளால 1.5 நாள் தான் நமக்கு எக்ஸாமுக்கு இருக்கும். அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வருவோம், அன்னைக்கு ஒரு ஹாஃப் டே, அதாவது ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கிடைக்கும். அடுத்த நாள் ஒரு 10 to 12 ஹவர்ஸ் கிடைக்கும், ஆர் 15 ஹவர்ஸ் வரைக்கும் கிடைக்கும் சம்டைம்ஸ். அதுக்கு அடுத்த நாள் நமக்கு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கிட்ட அப்ராக்சிமேட்லி இங்க ஒரு 3, அங்க ஒரு 4, ஸோ ஒரு 7, அப்புறம் 7 பிளஸ் ஒரு 12, கிட்டத்தட்ட 20 மணி நேரம் இருக்கும்டா. 20 மணி நேரம் இருக்கும் நம்ம கிட்ட. அதுல நமக்கு 12 மணி நேரம் வந்து இதுக்கு செலவாகும். மீதி ஒரு 8 மணி நேரம் இருக்கும். அதுல நீங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கணும். அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்கணும். பட் ஜஸ்ட் பிஃபோர் தி எக்ஸாம் ஒரு கொஸ்டின் பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். ஸோ யூ ஹேவ் டு சர்ன்னு பேஜை டர்ன் பண்ணணும். அப்படியே ஸ்கேன் பண்ணணும். ஓகே இது ஓகே. இப்பவே நம்ம கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓ இந்த பாயிண்ட் நம்மளால பதில் சொல்ல முடியல அப்படின்னு ஏதாவது பாயிண்ட் இருந்ததுன்னா இப்பவே சர்க்கிள் போட்டு அதை போய் ரீவிசிட் பண்ணணும். ஓகே, நவ் each and everyone you should tell me how confident you are after attending this class. How confident you are. We'll start from Amita. Amita, சொல்லு.
சார் இல்ல நான் ப்ரீ ஃபைனல்ஸ் அப்போ லா வந்து ரெகுலர் கிளாஸ் எடுத்தேன். அப்ப மறுபடியும் எல்லாமே மறந்த மாதிரி இருந்தது. ஓகே ப்ரீ ஃபைனல்ஸ்னா நீ சொல்றது 12th ஸ்டாண்டர்ட். ஏன்னா இவங்களுக்குலாம் தெரியாது. நீ பாட்டு ப்ரீ ஃபைனல்ஸ் ஏதோ புதுசா சொல்லலாம் சொன்னுச்சுக்கோங்க. சவிஷ் நீ கால் பண்ணுவா. ப்ரீ ஃபைனல்ஸ்னா என்ன சார்? அவ சிஏ ஃபைனல் படிச்சிட்டு இருக்காளா சார் அப்படிங்க பார்த்தது. 12th ஸ்டாண்டர்ட் முன்னாடி. 12th ஸ்டாண்டர்ட் ப்ரீ ஃபைனல்ஸ் அப்போ நான் ரெகுலர் பார்த்தேன். அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ் பாக்குறதுக்கும் எனக்கு டைம் இருக்குல்ல. இப்போ மறுபடியும் இந்த ரிவிஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே லா கூட நம்ம எழுதலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ். ஓகே சோ யூ காட் கான்ஃபிடன்ஸ். பாவினி பேச முடியுமா? சார் கேக்குதா? கேக்குது சொல்லு. நானும் அதேதான் சார். என்னோட ப்ரிப்பரேட்டரி டைம்ல தான் அப்பதான் கம்ப்ளீட் பண்ணது. ஸோ ரிவைஸ் எல்லாம் சுத்தமா பண்ணல. அவ்வளவுதான் மூடி வச்சுட்டு அப்புறம் கண்டினியூஸா எக்ஸாம்ஸ் அது அவ்வளவுதான் சார். இப்பதான் ரிவிஷன் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு பெட்டர் சார் அப்போ விட. கான்ஃபிடன்ஸ். பரத் நானும் ஒரு 3 மாசம் முன்னாடியே முடிச்சுட்டு வச்சேன் சார். ஸோ எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு சார். ஒரு 1.5 வீக்ஸ்ல ஃபுல்லா முடிச்சுட்டு இதெல்லாம் 100 மார்க் டெஸ்ட் மாதிரி இதெல்லாம். ஓகே குட். இன்ஃபேண்ட் சார் நான் வந்து ரிவைஸ் நான் படிச்சது வந்து நல்லா ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு சார். நல்லா கான்ஃபிடன்ஸ் இருக்கு சார். ஓகே வெரி குட். கிரிமரன் சார் நான் பப்ளிக்கு முன்னாடியே முடிச்சேன் சார். இதோட கரெக்டா டெஸ்ட் சீரிஸ் முடிச்சேன் சார். இப்ப திருப்பியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும்ன்றதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. கிஷோர் பாஸ்ட் 1 வீக்கா கிளாஸ் பார்த்தேன். அப்புறம் ப்ரிப்பரேஷன் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி லைன் பை லைன் படிச்சேன் சார். அதனால கான்ஃபிடன்ஸ் இருக்குதா இல்லையா இப்போ லால? இருக்கு சார். கான்ஃபிடென்ட் இருக்கு சார் முன்னோட. மதுமதி சார் நானும் எக்ஸாமுக்கு என்னுடைய 12th எக்ஸாமுக்கு முன்னாடி தான் முடிச்சேன். அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. ஒரு 2 months லா புக்கு இப்போதான் எடுத்தேன். இப்போ பரவாயில்லாம கான்ஃபிடன்ஸ். வெரி குட். ஷக்கீல் சார் அந்த லாஸ்ட் 1.5 டேல வந்து ரிவைஸ் பண்றதுக்கு அந்த இம்பார்ட்டன்டான நோட்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஏன்னா லா புக்ல வந்து வேக நிறைய லென்த்தா இருக்கிற பாயிண்ட் வந்து இங்க எல்லாருமே சேர்ந்து ஆன்சர் பண்றப்போ ஸோ கான்செப்ட் இதுதான். அப்ப நம்ம இதை வந்து நம்ம வந்து ஒரு தியரியா லா புக்ல இருக்கிற மாதிரி நம்ம எழுதுறதுக்கு இந்த ரிவிஷன் கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். அதுதான் ஆக்சுவலி ரிவிஷன் கிளாஸோட மெயின் எய்மே. இப்போ வச்சான்னு கொடுத்துருப்பாங்க 8 லைன். அந்த 8 லைன்ல ஒரு 2 வேர்டு தான் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அந்த வேர்டு தான் நான் கேட்பேன். ஓகே இதை நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டா நீங்க அந்த வேர்டு நீங்க சொல்லுவீங்க. அதுதான் அப்படியே அந்த மொத்த புக்கையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதுதான் ஆக்சுவலி ஃபார்மேட். பிகாஸ் உட்காந்து லைன் பை லைன் படிச்சுட்டு இருக்க முடியாது யாராலையும். 12 மணி நேரம் டைம்ல எப்படி படிக்க முடியும்? அண்ட் நமக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிக்கலன்னு வச்சுக்கோயேன், நமக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு கான்ஃபிடன்ஸ் வராது. என்னதான் அதுக்கு முன்னாடி நீ படிச்சிருந்தாலும் அன்னைக்கு டேட்ல நீ ஃபர்ஸ்ட் பேஜ்ல லாஸ்ட் பேஜ் ஒரு ரிவைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோ, உனக்கு அந்த கான்ஃபிடன்ஸே வராது. அந்த ரிவிஷனுக்கு தான் இந்த ரிவிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல். அந்த ஒரு நாளைக்கு தான் இங்க 5 நாள் நம்ம யூஸ் பண்ணோம். மோனிகா பேசுறதே கேட்கல. ஜென்ரலாவே அப்படிதான் சார் இருக்கும்ன்றியா? பிரணவ்சி சார் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு சார். ஆனா இப்ப நீங்க நடத்தினதுக்கு அப்புறம் அந்த இதை மறுபடியும் போய் பாக்குறப்ப கொஞ்சம் எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல். பிரணவ் சார் இதுக்கு முன்னாடி வந்து நான் வெறும் கான்ட்ராக்ட் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட் அந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி ஆக்ட்ல மட்டும் தான் சார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். ஆனா இப்ப சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கு சார் இந்த ரிவிஷன். அதுதான் முக்கியம். கரெக்ட். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வந்து ஆப்ஷன்ல தான் விட பார்ப்பேன். ஏன்னா அது டேர்ம்ஸ் ரொம்ப இதா இருக்கும். அது 2-3 கான்செப்ட் வந்து இதே தானே திருப்பி சொல்றாங்க அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது சில இதுல. இந்த ரிவிஷன் கிளாஸ்னால எனக்கு அந்த டிஃபரன்ஷியேட் பண்றது அந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வந்து எனக்கு ரொம்ப நல்லா. அதுக்கப்புறம் நீ கொஸ்டின் பேங்க் இப்ப நீ படிக்கணும். இப்ப அந்த கான்ஃபிடன்ஸ் வரும்போது இப்பவே அந்த கொஸ்டின் பேங்க் நீ படிச்சுட்டு வச்சுக்கோயேன். ஏன்னா இந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்ச நாள் தான் நிக்கும். அண்டர் அதர்வைஸ் நீ போய் படிச்சு எக்ஸாம் நீயே ஒரு எழுதி பார்க்க இந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப நாள் நிக்காது. மேக்ஸிமம் 5 நாள் தான். அதுக்கப்புறம் திருப்பி உனக்கு பயம் வந்துடும். இப்ப இந்த 5 நாளைக்குள்ள நீ இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் தரவா படிச்சு முடிக்கலன்னு வச்சுக்கோயேன், திருப்பி இந்த பயம் ஸ்டார்ட் ஆயிடும். இப்பக்குள்ளேயே இதை கொண்டு வரணும் அந்த பயத்தை. ஓகேவா? ஓகே. ரக்ஷனா சார் நான் லா தொட்டே ஒரு 6 to 8 months ஆயிடுச்சு சார். அதனால இப்போ இந்த ரிவிஷன் கிளாஸ்க்காக அதுக்கு முன்னாடி நாள் படிச்சதுனால இப்போ
இந்த ரிவிஷன் கிளாஸ்க்கு அப்புறம் கொஸ்டின் பேங்க் மட்டும் படிச்சாலே ஓரளவுக்கு எழுதிடலான்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கு. குட். ரிஹானா? சார் நான் ஆஃப் இயர்லில கிளாஸ் பார்த்தேன் சார். அப்போ கூட லா பார்க்கும்போது ஒரு ஃபுல் போர்ஷனும் கவர் பண்ண முடியுமா எக்ஸாம் முன்னாடி அப்படி யோசிக்கும் போது, இப்போ ரிவிஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது எல்லா கண்டென்ட்டும் ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு சார். ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக தான் இருக்கு சார். குட். வைஷாலி? சார் நான் இதுக்கு முன்னாடி எழுதினப்போ 50% புக் தான் சார் கவர் பண்ணிருந்தேன். அப்போ என்னால மார்க் எடுக்க முடியல. இப்போ ஸ்டார்டிங் கூட வீடியோஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான் சார் நினைச்சேன். இப்போ ரிவிஷன் கிளாஸ் முடிஞ்சோடனே என்னால நிறைய மார்க் எடுக்க முடியும். ஓகே. ஸோ ஐ வாண்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்டூடெண்ட், நான் யாரையாவது சில பேரை விட்டுருக்கலாம், எனக்கு டைம் இல்லை, இப்போ நான் முடிச்சு கிளம்பணும், ரொம்ப பசிக்குது. செம்ம கான்ஃபிடென்ட்டா எக்ஸாமுக்கு போங்க. ஓகே, எக்ஸாம் இஸ் நாட் சம்திங் லைக் நோ, அது ஏதோ பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அனதர் டே இன் யுவர் லைஃப், அவ்வளவுதான். வேர் யூ ஹாவ் டு பி அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். சிம்பிள், அவ்வளவுதான். உங்க வீட்டுக்குள்ள உட்காந்து நீங்க நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்துறதுக்கும் அவ்வளவுதான் எக்ஸாமும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்க 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதி பழக போகுது, முடிஞ்ச வரைக்கும் அந்த அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன்ல எழுதி பழகுங்க. வீட்டுல ஏசியை போட்டுன்னு பெட்ரூம்ல உட்காந்து எழுதுறதுக்கும் வேற ஒரு இடத்துல போய் ஒரு டிஃப்ரெண்டான சூழ்நிலையில எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு லைப்ரரி, வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு லைப்ரரி இருந்தா அங்க போய் எழுதுறதுக்கு, அந்த மாதிரி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லாத ஒரு இடத்துல போய் உட்காந்து எழுத ட்ரை பண்ணுங்க. ஆனா அது அமைதியா இருக்கணும். அதுக்காக கம்ஃபர்ட் ஜோன் இல்லைன்றதுனால ஏதோ ஒரு 2 சன் டிவில ஒரு 2 சீரியலு, அமேசான் பிரைம்ல வெப் சீரிஸ் பார்த்துட்டு எழுதும், அப்படி எழுதக்கூடாது. அப்படி சொல்ல வரல. அமைதியான சூழ்நிலை இருக்கணும், ஆனா அது நம்மளோட வீடா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நீங்க வந்து உங்களோட அந்த கம்ஃபர்ட் ஜோனை நீங்களே உடைக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இது நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் பயங்கரமா பிரேக் ஆயிடும். லா தனியா 60 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியா டைமிங் வச்சுக்கோங்க. 2 ஹவர்ஸ்க்குள்ள லா முடிக்கணும், ஆர் 1 hour 45 minutes லா முடிக்கணும் அப்படின்னு டைமிங் வச்சுக்கோங்க. லா செப்பரேட்டா 100 மார்க் ஒரு 60 மார்க் டெஸ்ட் எழுதுங்க. பிசிஆர் செப்பரேட்டா ஒரு 40 மார்க் டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் லாவையும் பிசிஆர் சேர்த்து ஒரு 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுங்க. கண்டிப்பா சொல்றேன், 3 மணி நேரத்துல முடிக்கிறது கஷ்டம். 3 மணி நேரத்துல 90 மார்க் தான் எழுத முடியும். 100 மார்க் எழுதுறது கஷ்டம். ஒருவேளை உங்களால 90 மார்க் தான் எழுத முடிஞ்சதுன்னா கூட பயப்பட தேவையில்ல, அழ தேவையில்ல. ஐயோ நான் 100 மார்க் எழுதல அப்படின்னு அழலாம் தேவையில்லை. அதே மாதிரி மேக்ஸ்லயும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 80 மார்க்ஸ் நீ அட்டன் பண்ணிட்ட, ஒரு 75 மார்க்ஸ் அட்டன் பண்ணிட்டா கூட திருப்தியா இருக்கு. ஆனா அதை நல்லா எழுது. அந்த 75 மார்க்ஸ் நல்லா எழுது, அந்த 80 மார்க்ஸ் நல்லா எழுது. 100 மார்க் நான் எழுதல, ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி 100க்கு 100 வாங்கணும்னா நீ நினைக்காத. அது உன்னோட தேவையில்லாம உன் பீஸ் ஆஃப் மைண்டை கெடுத்துரும். இப்ப நீ லா எக்ஸாம் வந்து ஒரு 90 மார்க்ஸ் தான் எழுதிருக்க, ஒரு 85 மார்க்ஸ் தான் எழுதிருக்க அப்படின்னும் போது நீ அது ரொம்ப ஃபீல் பண்ணா மேக்ஸ் எக்ஸாம்ல அஃபெக்ட் ஆயிடும். மேக்ஸ் எக்ஸாம் வந்து நான் ஒழுங்கா எழுதலன்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் அஃபெக்ட் பண்ணிடும். அந்த எக்ஸாம் அங்கங்கே தூக்கி போட்டு வந்துடணும், ஃபீல் எல்லாம் பண்ணக்கூடாது. எக்ஸாம் எழுதினா காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளில வந்தீங்கன்னா அதை மறந்துடணும். நீ யாராவது வந்து உன்கிட்ட கேட்பாங்க, இது எப்படி எழுதுனா, அது என்ன ஆன்சர், இது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, எக்ஸாம் அவ்வளவுதான், ஓவர், இட்ஸ் ஓவர். ஓகே, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஒரு ப்ரோஜனம் இல்ல. மேபி எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நீ டிஸ்கஸ் பண்ணிக்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீ பண்ணாலும் ஒண்ணுதான், பண்ணாட்டாலும் ஒண்ணுதான். ஓகேயா? சோ அது வரைக்கும் பி ஃபோக்கஸ்ட், டோன்ட் டிஸ்கஸ் எனிதிங். அண்ட் ஆஃப்டர் ரைட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாம் யூ ஷுட் சென்ட் மீ வாட்ஸ்அப் மெசேஜ். சார் இதை நான் சூப்பரா பண்ணிருக்கேன், சார் இதுல நான் சொதப்பி இருக்கேன், நான் வந்து சார் இந்த பேப்பர் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, சார் இந்த பேப்பர்ல எனக்கு கம்பல்சரி மட்டும் தான் டஃபா இருந்துச்சு, சார் இந்த பேப்பர் கொஞ்சம் லென்த்தியா இருந்துச்சு. இது வந்து எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே வெளில வந்துட்டு எனக்கு முதல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணணும். அப்பதான் உனக்கு எக்ஸாம் எக்ஸாம் முடியுது. சரியா? ஓகே, see you, bye bye, all the best. Thank you sir.